ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் பிருத்திவிராஜ் நடிப்பில் 2021 மலையாளத்தில் வெளியான குருதி. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள இந்த படத்தோட மொத்த கதையையும் ஷார்ட்டாக பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸில் ஒருத்தர் இப்ராஹிம். இவர் ரப்பர் மரங்களில் ரப்பர் எடுக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்க ஏரியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இவரோட மனைவியும் பொண்ணு இறந்துட்டாங்க. அந்த இழப்பு இன்னும் இப்ராஹிமை நிம்மதியாக தூங்க விடாமல் செஞ்சிட்டு இருக்கு. இப்ராஹிமோட வீட்டில் அவரோட அப்பா மூசாவும் தம்பி ரசூலும் இருக்கிறாங்க. இப்ராஹிம் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ஹிந்து ஃபேமிலி இருக்கு. அந்த வீட்டில் இப்ராஹிமோட ஃப்ரெண்டு பிரேமனும் அவர் தங்கச்சி சுமதியும் தான் இருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த நிலச்சரிவில் பிரேமனோட மனைவியும் இறந்துட்டாங்க. இந்த ரெண்டு ஃபேமிலியும் வேற வேற மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா நட்போட இருக்கிறாங்க. சுமதி அடிக்கடி இப்ராஹிம் வீட்டுக்கு வந்து ஒரு சில வேலைகள் செஞ்சு உதவி பண்ணுவாங்க. அடிக்கடி சாப்பாடும் சமைச்சு கொடுப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா இவங்களுக்கு இப்ராஹிம் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு. அவங்க இப்ராஹிமை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்க. அதை அவங்க அவர்கிட்ட தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேரும் வேற வேற மதத்தை சேர்ந்தவங்கிற காரணத்தாலேயோ என்னமோ இப்ராஹிம்க்கு அதுல விருப்பம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதே ஊர்ல கரீம்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தீவிரவாத இயக்கத்தோட சம்பந்தப்பட்டவர். அவர் அந்த ஊரை சேர்ந்த யங்ஸ்டர்ட்ட பேசி பிரெயின் வாஷ் பண்ணி தீவிரவாதத்துல ஈடுபடுத்த பாக்குறாரு. இப்ராஹிமோட தம்பி ரசூலும் கூட அடிக்கடி கரீம் கூட தான் சுத்திட்டு இருப்பான். ஒரு நாள் ராத்திரி இப்ராஹிம் வீட்டுல அவர் அவங்க அப்பா தம்பின்னு 3 பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு யாரோ வேகமா கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு போலீஸ் எஸ்ஐ கையில விலங்க மாட்டப்பட்ட ஒரு குற்றவாளியோட வீட்டுக்குள்ள நுழையிறாரு. எஸ்ஐ யூனிஃபார்ம்ல இல்லைன்னாலும் அவர் போலீஸ் தான் இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்ததும் அந்த அக்யூஸ்ட ஒரு ஓரமா உட்கார சொல்லிட்டு எஸ்ஐ அந்த வீட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திடுறாரு. அப்புறம் அவர் யாருங்கிற விஷயத்த சொல்றாரு. என் பேரு சத்யன், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். இவன் ஒரு கொலை பண்ண குற்றவாளி, பேரு விஷ்ணு. 3 நாளா தலைமறைவா இருந்த இவனை பிடிச்சிட்டு வர வழியில ஒரு கேங் எங்களை அட்டாக் பண்ணாங்க. கூட வந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. நான் இவனை கூட்டிட்டு எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அந்த கேங் இன்னும் எங்களை தேடிட்டு இருப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எங்க டீம் இங்க வரணும். அவங்க வர வேண்டிய வழியில இருக்கிற ஒரு பாலம் ஒரு பெரிய மரம் விழுந்து உடஞ்சிருச்சு. சோ அவங்க வர நாளைக்கு காலையில ஆயிடும். அது வரைக்கும் நாங்க 2 பேரும் இங்க தான் இருக்க போறோம். விடியற வரைக்கும் நீங்க யாரும் வெளியே போக கூடாது, யாரும் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் போனை வாங்கி வச்சுக்கிறாரு. இவர் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா சுமதி தான். இவங்க 3 பேருக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க உள்ள வந்ததும் எஸ்ஐ கதவை மூடி லாக் பண்ணிட்டு இனி இந்த பொண்ணு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் சுமதி கொண்டு வந்த சாப்பாட்டை எஸ்ஐ அந்த அக்யூஸ் உட்பட எல்லாரும் சாப்பிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு விஷ்ணு டாய்லெட் போகணும்னு சொல்லவும் டாய்லெட் வீட்டுக்கு வெளியே இருக்கறனால எஸ்ஐ அவனை வெளியே கூட்டிட்டு போறாரு. அப்போ ரசூல் அவங்க அண்ணன் கிட்ட அந்த பையன் குத்தி கொலை பண்ணது நம்ம கம்யூனிட்டியை சேர்ந்த ஆளு தான், அவனை நம்ம வீட்டுல தங்க வைக்க கூடாதுன்னு சொல்ல இப்ராஹிமும் அவர் அப்பாவும் ரசூல் கிட்ட தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத சுமாருன்னு சொல்றாங்க. வேற கம்யூனிட்டியை சேர்ந்த விஷ்ணு தன்னோட கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு அப்பாவி கடைக்காரரை கொலை பண்ணிருக்கனால ரசூல் அவன் மேல செம கோவத்துல இருக்கான். வெளியே போன அந்த எஸ்ஐயும் விஷ்ணுவும் உள்ள வராங்க. அப்போ சுமதி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும், நீங்க கவலைப்படாதீங்க, நான் வெளியே யார்கிட்டயும் உங்களை பத்தி சொல்ல மாட்டேன்னு சொல்ல அந்த விஷ்ணுவும் அவங்கள போக விடுங்க சார், அவங்க நம்ம கம்யூனிட்டி தான், சோ நம்மளை காட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றான். உடனே எஸ்ஐ அவனை இழுத்துட்டு ரூமுக்குள்ள போய் ஜன்னல் கம்பியில வச்சு லாக் பண்ணிட்டு வந்துடுறாரு. நான் சொன்னதான், யாரும் விடிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. அப்படியே எல்லாரும் அமைதியா உட்காந்து கொஞ்ச நேரத்துல லேசா கண்ண சர்றாங்க. அப்ப வீட்டுக்கு வெளியே ஒரு பைக் வந்து நிக்கிற சத்தம் கேக்குது. எல்லாரும் முழிச்சுக்கிறாங்க. வெளியே அந்த ஊரை சேர்ந்த கரீம் தான் வந்திருக்காரு. இப்ராஹிமை கூப்பிட்டு கதவை திறக்க சொல்றாரு. உடனே எஸ்ஐ சுமதியை கிச்சனுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்க சொல்லிட்டு இவர் அந்த விஷ்ணு இருக்கிற ரூம்குள்ள போயிட்டு சீக்கிரம் அவனை பேசி அனுப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாரு. கதவை திறந்ததும் கரீம் உள்ள வராரு. கால் பண்ணும்போது நீங்க யாருமே எடுக்கல, அதான் என்னாச்சுன்னு பார்க்க வந்தேன்னு சொல்றாரு. கூடவே இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவர் கரீமோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. இவர் பேரு லாய்க். இவரும் ஒரு முஸ்லீம் தான். இவர் பாக்குறதுக்கே சந்தேகப்படுற மாதிரி இருக்காரு. நான் பெங்களூர்ல இருந்து வந்துட்டு இருந்தேன். இந்த ஏரியால இருக்கிற ஒரு பாலம் உடஞ்சிருச்சு, என்னால பைக்ல மேற்கொண்டு போக முடியல, இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிக்கலாமான்னு அவர் கேட்க இல்ல அதெல்லாம் முடியாதுன்னு இப்ராஹிம் சொல்றாரு. சரி பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு ஏதாவது இருக்குமான்னு அவர் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சுன்னு இப்ராஹிம் சொல்றாரு. பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருந்தா கூட போதும் கொடுங்கன்னு லாய்க் கேட்க அப்போ கிச்சன்ல இருந்து ரொம்ப கேஷுவலா சுமதி தட்டுல சாப்பாடு எடுத்துட்டு வெளியே வந்து லாய்க் முன்னாடி வச்சு கொஞ்சம் சாப்பாடு தான் மிச்சம் இருந்தது, சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. சுமதி இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி கரீம் பாக்குறாரு. அதை புரிஞ்சுக்கிற சுமதி எங்க வீட்டுல ஃபியூஸ் போயிடுச்சு, அதனால இன்னைக்கு இங்க தூங்கலான்னு வந்தேன், சரி எனக்கு தூக்கம் வருது நான் போறேன்னு சொல்லிட்டு சுமதி அந்த எஸ்ஐயும் விஷ்ணுவும் இருக்கிற ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. இப்போ லாய்க் என்ன சொல்றாங்க
சொல்றாருன்னா, இந்த பொண்ணு பேசிட்டு போனது எனக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு, இங்க ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்ல மூசாவுக்கு கோவம் வந்து முதல்ல இங்க இருந்து வெளியே போன்னு சொல்றாரு. லாயக் அமைதியா சொல்றாரு, உங்க கோவம் எனக்கு புரியுது, எங்க அப்பாவுக்கும் உங்க வயசு தான் இருக்கும், அவர் யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்ல, ரொம்ப நல்ல மனுஷன், அப்படி இருந்தாலும் ஒரு அயோக்கியம் அவரை குத்தி கொன்னுட்டான்னு சொல்றாரு. இத கேட்டதும் ரூமுக்குள்ள இருக்கிற எஸ்ஐக்கும் விஷ்ணுவுக்கும் வந்திருக்கிறது யாருன்னு புரியுது. ஆக்சுவலா என்ன விஷயம்னா, லாயக்கோட அப்பா ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருந்தாரு. அந்த ஊரை சேர்ந்த சில சமூக விரோதிங்க ஒரு இந்து கோயிலை இடிச்சு தள்ளிட்டாங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சில மதவாதிங்க போராட்டம் பண்ணி எல்லாரையும் கடையை அடைக்க சொல்லியிருக்காங்க. லாயக்கோட அப்பா வேற மதத்தை சேர்ந்தவர், அவர் மட்டும் கடையை அடைக்க முடியாதுன்னு சொல்லி கலவரக்காரங்களை கோவப்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு. இதனால பிரச்சனை பெருசாகி இந்த விஷ்ணு அவரை கத்தியாலேயே குத்தி கொன்னுட்டான். இறந்து போன கடைக்காரரோட மகன் தான் இந்த லாயக். பெங்களூர்ல இருந்தாரு. இவரும் கரீம் மாதிரி ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர். தன்னோட அப்பா ஒருத்தன் கொன்னுட்டான், அதுவும் வேற மதத்தை சேர்ந்தவன் கொன்னுட்டான்னு கோவப்பட்டு இங்க கிளம்பி வந்திருக்காரு. தான் அப்பாவை கொன்ன விஷ்ணுவை கொன்னே ஆகணும்னு முடிவெடுத்து கூட சிலரை சேர்த்துக்கிட்டு விஷ்ணுவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருந்த போலீஸ் டீம் மேல அட்டாக் பண்ணிருக்காரு. இவங்கள்ட்ட இருந்து விஷ்ணுவை காப்பாத்த நினைச்ச எஸ்ஐ எப்படியோ தப்பிச்சு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டாரு. வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சதும் இவங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறத நல்லா தெரிஞ்சுதான் இவங்க இங்க வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிற எஸ்ஐ கையில துப்பாக்கியோட வெளியே வந்து லாயக் முன்னாடி உட்கார்றாரு. லாயக் அவரை பார்த்து, நான் இங்க ஒரு பையனை தேடி வந்திருக்கேன், அவன் கோவப்பட்டா யார வேணாலும் என்ன வேணாலும் செய்யலான்னு நினைக்கிறான், அவன் இங்கதான் இருக்கான்னு தெரியும், அவனை தயவு செஞ்சு என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, அவனுக்கு சட்டப்படிதான் தண்டனை கிடைக்குங்கிற மாதிரி எஸ்ஐ சொல்றாரு. அப்போ இன்னொரு ஆளு மெதுவா நடந்து வீட்டுக்குள்ள வந்து இவங்க கிட்ட உட்கார்றாரு. இவரும் லாயக்கோட ஆளு தான், பேரு உமர். இப்ப நம்ம ஆபத்துல இருக்கோம்னு புரிஞ்சுக்கிற எஸ்ஐ கண்ணை ரெடி பண்ணிக்கிறாரு. இனி பேசி பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிற லாயக் பாக்கெட்ல இருந்து கத்தி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. டக்குன்னு அந்த டேபிள தள்ளி விட்டு லாயக் எந்திரிக்க எஸ்ஐயும் வேகமா எந்திரிச்சு லாயக்க ஷூட் பண்ண பார்க்க லாயக் அவர் கையை தடுத்து கத்தி அவர் கழுத்திலே சொருகிறாரு. இதனால நில குழஞ்சு போன எஸ்ஐய கீழே தள்ளிடுறாரு. நேரா விஷ்ணு இருக்க அந்த ரூம் கதவை திறந்து உள்ள போற லாயக் விஷ்ணுவை கொல்ல கத்திய ஓங்குறாரு. அப்போ கீழே விழுந்து கிடந்த எஸ்ஐ லாயக்க ஷூட் பண்றாரு. ஆனா குறி தவறிடுது. அப்போ கரீம் எஸ்ஐ கையில இருந்து கண்ணை உதச்சி தள்ளி விட அது இப்ராஹிம் கிட்ட போய் விழுது. இப்ராஹிம் கன் எடுத்து நீட்டி மரியாதையா எல்லாரும் வெளியே போயிடுங்கன்னு மிரட்டுறாரு. இப்ராஹிம் சுற்றுவாரோன்னு பயந்து வாங்க முதல்ல நம்ம வெளியே போயலான்னு சொல்லி கரீம் லாயக்கையும் உமரையும் வெளியே கூட்டிட்டு போறாரு. அவங்க வெளியே போனது இவங்க கதவை சாத்தி லாக் பண்ணிக்கிறாங்க. இப்ராஹிம் எஸ்ஐக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கலான்னு ட்ரை பண்றாரு. அப்போ எஸ்ஐ இப்ராஹிம் போய் உங்க குரானை எடுத்துட்டு வான்னு சொல்ல இப்ராஹிமும் கொண்டு வராரு. அந்த விஷ்ணுவை போலீஸ்ட ஒப்படைக்கணும், அவனுக்கு சட்டப்படிதான் தண்டனை கிடைக்கணும், போலீஸை தவிர அந்த பையனை யார்ட்டையும் ஒப்படைக்க மாட்டேன்னு குரான் மேல சத்தியம் பண்ணுன்னு எஸ்ஐ கேட்க இப்ராஹிமும் சத்தியம் பண்றாரு. எஸ்ஐ அவர் கண்ணை இப்ராஹிம் கொடுத்து கவனமா யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு மயங்கிடுறாரு. கிட்டத்தட்ட சாகர நிலைமையில இருக்கிற எஸ்ஐய பெட்ல படுக்க வச்சுட்டு இப்ராஹிம் விஷ்ணுவோட விலங்க கழட்டி விடுறாரு. இப்போ எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. அவங்க நம்ம எல்லாரையும் கொன்னுடுவாங்கன்னு சுமதி சொல்ல அவங்க எல்லாரையும் கொல்ல மாட்டாங்க, என்னையும் உங்களையும் தான் கொல்லுவாங்க, ஏன்னா நம்ம 2 பேர் மட்டும்தான் இங்க வேற மதத்தை சேர்ந்தவங்கன்னு விஷ்ணு சொல்றான். எஸ்ஐ கொஞ்ச நேரத்துல நிறைய பிளட் லாஸ் ஆகி இறந்துடுறாரு. இப்போ லாயக் வெளியே இருந்து பேசி இப்ராஹிம கன்வின்ஸ் பண்ண பாக்குறாரு. அந்த பையனை எங்கிட்ட ஒப்படைச்சிரு, அவன் நம்ம மதத்தை சேர்ந்தவரை கொலை பண்ணிருக்கான், அவனை தண்டிச்சே ஆகணும், நம்ம மதத்துக்கு எதிராக நீ செயல்பட போறியா, நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யலன்னா உங்க எல்லாரையும் வெட்டி கொன்னுடுவேன், ஒருத்தரையும் விட மாட்டேன்னு லாயக் மிரட்டுறாரு. ஒரு கொலைகாரனுக்காக நம்ம எல்லாரோட உயிரையும் நம்ம பணையம் வைக்கிறோமான்னு இப்ராஹிம் சொல்ல அப்போ சுமதி, விஷ்ணு ஒரு சின்ன பையன், தான் நம்புற மதத்தை தான் கும்பிடுற கோயிலை பத்தி ஒருத்தர் வேணும்னே அவமதிக்கிற மாதிரி பேசுறதால கோவப்பட்டு அவர் கொன்னுட்டான், அட்லீஸ்ட் நீ அந்த எஸ்ஐக்கு கொடுத்த சத்தியத்தையாவது கொஞ்சம் நினைச்சுப்பாரு, அந்த பையனை காப்பாத்துன்னு சுமதி சொல்றாங்க. அவன் உன்னோட மதத்தை சேர்ந்தவங்கிறதுனால அவனை காப்பாத்த நினைக்கிறான்னு ரசூல் கேக்குறான். அப்ப உமர் வெளியே இருந்து ஃபியூஸை புடுங்கி பவர் கட் பண்றாரு. கொஞ்ச நேரத்துல உமர் வீட்டோட ஓட்டு மேல ஏறி நடக்கும். உள்ள இருக்கிறவங்களுக்கு இது தெரிஞ்சிடுது. உடனே இப்ராஹிம் 2 காலி பாட்டில எடுத்து அதுல ஆசிட் மாதிரி ஒரு லிக்விட ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டு கன்னை சுமதி கையில கொடுத்துட்டு இவரும் வீட்டுக்குள்ள இருந்தே ஓட்டு மேல ஏறிடுறாரு. அப்ப உமர் வீட்டோட வேற சைட்ல இருந்து ஓட்டை பிரிச்சு உள்ள இறங்கினதை பார்த்ததும் இப்ராஹிம் அதுகிட்ட வராரு. உமர் இறங்கி இருக்கிறது ஒரு ரூமுக்குள்ள, அந்த ரூமுக்கு வெளியே லாக் பண்ணிருக்காங்க. அவர் கதவை வேகமா மோதி துறக்க பாக்குறாரு, ஆனா முடியல. அப்போ கரெக்டா அந்த ரூமுக்கு மேல வர இப்ராஹிம் ஒரு ஆசிட் பாட்டில எடுத்து உமர் தலையிலே அடிக்கவும் உமர் அடிபட்டு மயங்கி விழுந்துறாரு. அதே நேரம் லாயக்கும் இப்ப ஓட்டு மேல ஏறி இப்ராஹிம்க்கு பின்னாடி வந்து நிக்கிறாரு. இது இப்ராஹிம்க்கு தெரிஞ்சதும் உடனே திரும்பி அந்த இன்னொரு பாட்டிலால அவர் அடிக்க போகவும் லாயக் அவரை தடுத்து அவர் கையிலேயே கத்தியால குத்தி கிழிக்கிறாரு. அப்போ வீட்டுக்குள்ள இருந்து சுமதி ஓட்ட பார்த்து ஷூட் பண்ணவும் ஓடு உடைஞ்சு லாயக் உள்ள விழுந்து ஒரு கட்டையை பிடிச்சி தொங்குறாரு. இப்ராஹிம் தடுமாறி உருண்டு வீட்டுக்கு வெளியே விழுறாரு. உள்ள விஷ்ணுவும் மூசாவும் லாயக்க சுட்டு கொன்னுடுன்னு சுமதிட்ட சொல்றாங்க. ஆனா சுமதி ஷூட் பண்ணாம அப்படியே நிக்கிறாங்க. உடனே லாயக் கட்டையை பிடிச்சி மேலே ஏறி வீட்டுக்கு வெளியே இறங்கிறாரு. அதுக்குள்ள இப்ராஹிம் வீட்டுக்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறாரு. இப்போ எல்லாரும் அமைதியா உட்காந்து எதுக்காக இப்படி ஜாதி மதம்னு வேறுபட்டு எப்ப பார்த்தாலும் மக்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்கிறத பத்தி பேசும்போது எல்லாத்துக்கும் காரணம் வெறுப்பு தான். மனுஷன் யாரையாவது ஒருத்தர் மேல வெறுப்பை காட்டணும்னு நினைக்கிறான், அதுக்காக அவன் பயன்படுத்துறதா இந்த ஜாதி மத வேறுபாடு எல்லாமேன்னு மூசா பேசுறாரு. அப்ப ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருந்த சுமதியோட அண்ணன் பிரேமன் அங்க
வராரு. வெளியே கரீம் நிக்கிறத பார்த்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க பவர் கட்னு சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தேன்னு அவர் சொல்றாரு. அப்போ சட்டையில முகத்துல எல்லாம் ரத்த காயத்தோட லாயக் நிக்கிறத பார்த்துட்டு இது யாருன்னு பிரேமன் கேட்க அது என்னோட ஃப்ரெண்டுன்னு கரீம் சொல்றாரு. ஆனா லாயக்க பாக்குற பிரேமனுக்கு ஏதோ தப்பா தோணவும் அவர் பயந்து போய் அங்கிருந்து கிளம்ப பாக்குறாரு. கரீமும் லாயக்கும் எங்க போற நில்லுன்னு சொல்லி அவர் கிட்ட வராங்க. உடனே பிரேமன் கையில இருந்ததெல்லாம் அவங்க மேல வீசுறாரு. இவங்க டைவர்ட் ஆன 2 செகண்ட்ல இவங்களுக்கே தெரியாம வேகமா பக்கத்துல இருந்த மரத்து மேல ஏறிடுறாரு. அதுக்குள்ள எங்க ஓடிட்டான்னு சொல்லி இவங்க 2 பேரும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்ப மரத்து மேல சின்னதா ஒரு குலவி கூட இருக்கிறத கவனிக்கிற பிரேமன் அதை உடச்சி கீழே தள்ளிவிட அது நேரா இவங்க பக்கத்துல விழுது. குலவி எல்லாம் பறந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. குலவிங்க கொட்ட ஆரம்பிச்சதும் இவங்க அங்கிருந்து தூரமா ஓடிடுறாங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி பிரேமன் கீழே இறங்கி வீட்டு கதவை தட்டுறாரு. உள்ள இருக்கிறவங்க கதவை திறக்கவும் இவர் உள்ள போயிடுறாரு. இங்க என்ன நடக்குதுன்னு அவர் கேட்கும்போது அப்பதான் பிரேமனோட கால்ல பாம்பு கடிச்ச மாதிரி 2 பல்லுப்பட்ட காயம் இருக்கிறத கவனிக்கிறாங்க. பிரேமனை பாம்பு கடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சதும் உடனே அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. சீக்கிரமா அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் தடுப்பூசி போடணும். ஆனா கூட்டிட்டு போக வண்டி கூட இல்லைன்னு இப்ராஹிம் சொல்ல அப்போ லாயக் கூரை மேல தொங்கும் போது அவர்கிட்ட இருந்த பைக் சாவி கீழே விழுந்திருக்கும். விஷ்ணு அதை எடுத்து வச்சிருப்பான். அதை எடுத்து கொடுக்குறான். சுமதி உடனே அந்த பைக் சாவியை வாங்கி இப்ராஹிம்கிட்ட கொடுத்து நீ எங்க அண்ணனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ, அவங்க திரும்பி வரத்துக்குள்ள விஷ்ணுவும் தப்பிச்சு போகட்டும்னு சொல்ல நாங்க எல்லாரும் செத்தாலும் பரவாயில்ல, உனக்கு அந்த பையன் தப்பிக்கணுமான்னு ரசூல் கேட்க சுமதி இப்ப கோவமா பேசுறாங்க. அப்ப அந்த பையன் சாகணும்னு நினைக்கிறியா? அவன் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டான்? அவன் எந்த கோயில பிறந்து வளர்ந்தானோ அந்த கோயில உங்க மதத்தை சேர்ந்தவங்க இடிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க. அதனாலதான் அவன் கோவப்பட்டான். அவன் மதத்தை பத்தி அந்த பெரியவர் தப்பா பேசுனதால தான் கோவத்துல அவரை குத்திட்டான். அதுக்காக அவனை சாக சொல்றியான்னு கேட்க இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு இப்ராஹிம் கேட்கும்போது அவன் கொலை பண்ணிட்டு 3 நாளா பதுங்கி இருந்தப்போ நான் தான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து பாத்துக்கிட்டேன். உங்கள ஒருத்தன் பிரச்சனையில இருக்கும்போது நீங்க அவனுக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? அதே மாதிரி எங்கள ஒருத்தனை காப்பாத்த நான் இதை செஞ்சேன்னு சுமதி சொல்ல எல்லாருக்கும் ஒரே ஷாக்கா இருக்கு. இப்ப ரசூல் சொல்றான், பாத்தீங்களா இவளை அடிக்கடி வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்கன்னு நான் சொன்னேன், அப்போல்லாம் நீங்க கேட்கல, இப்ப இவளோட உண்மையான கேரக்டர் தெரியுதான்னு கேக்குறான். அதே நேரம் ரூமுக்குள்ள மயங்கி கிடந்த உமர் கண் முழிக்கிறாரு. ஆசிட் பட்டத்துல அவர் முகமே ஒரு சைடு வெந்து போயிருக்கு. மெதுவா எஞ்சி வேற வழியா வீட்டை விட்டு வெளியே போயிடுறாரு. வீட்டுக்குள்ள எல்லாரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க யாரும் என்ன காப்பாத்த வேணாம், நானே ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லி பிரேமன் கதவை திறக்கும் போது அப்போ கரீம் கையில ஒரு கட்டையோட உள்ள வந்து பிரேமனை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க மட்டும்தான் இங்க வாழணுமா? நாங்களும் வாழ்வோம், எங்களுக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லி பிரேமனை வெறி பிடிச்ச மாதிரி கரீம் அடிக்கிறாரு. அண்ணனை காப்பாத்த சுமதி வேற வழி இல்லாம கரீமை ஷூட் பண்ணிடுறாங்க. வயித்துல குண்டு பாஞ்சி கரீம் கீழே விழுந்து வலியால துடிக்கிறாரு. எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சுமதி இப்ராஹிம்கிட்ட நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன், உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லியும் இருக்கேன், ஆனா நீயும் நானும் வேற வேற மதங்கிற காரணத்தாலதான் நீ என்னை ஏத்துக்க மறுத்த. உனக்கு எப்படி உன்னோட மதமும் தெய்வ நம்பிக்கையும் முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என்னோட மதம் முக்கியம்னு சொல்றாங்க. அடுத்ததா விஷ்ணு, சுமதி, பிரேமன் 3 பேரும் அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. விஷ்ணுவை வண்டி ஓட்ட சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பின்னாடி உட்காந்துக்கிறாங்க. இத பாக்குற லாயக் இவங்க பின்னாடியே விரட்டிட்டு வராரு. ஆனா இவங்க வேகமா பைக்ல போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வர லாயக் சுமதி கரீமை சுட்டுட்டான்னு தெரிஞ்சதும் இப்ராஹிம்கிட்ட இப்போ உனக்கு புரிஞ்சுதா, நம்மள ஒருத்தரான உமர் மேல நீ யோசிக்காம ஆசிட் அடிச்ச, ஆனா அவங்கள ஒருத்தருக்கு ஆபத்துனது யோசிக்காம கரீமை சுட்டுட்டா, மரியாதையா சொல்லு, அவங்க 3 பேரும் எங்க போயிருக்காங்கன்னு கேட்க இனி நீ அந்த பையனை என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா சுமதியையும் பிரேமனையும் ஒன்னும் செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணா அவங்கள பிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன், அவங்க போற இடத்துக்கு அவங்களுக்கு முன்னாடியே போக எனக்கு ஷார்ட் ரூட் தெரியும்னு இப்ராஹிம் சொல்றாரு. அப்போ உமர் அங்க ஒரு போலீஸ் ஜீப்பை ஓட்டிட்டு வராரு. யாருக்காவது வண்டி ஓட்ட தெரியுமான்னு லாயக் கேட்க மூசா பல வருஷத்துக்கு முன்னாடி டிரைவரா வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர், சோ அவரையே வண்டி ஓட்ட சொல்றாங்க. அவரும் ஒத்துக்கிட்டு வண்டி ஓட்ட ரெடி ஆகுறாரு. எல்லாரும் வண்டியில ஏறி கிளம்புறாங்க. இவங்க ஷார்ட் கட்ல வேகமா போறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்தை ரீச் பண்ணதும் இந்த வழியா தான் அவங்க வந்தாகணும்னு இப்ராஹிம் சொல்றாரு. சோ அதே இடத்துல ஜீப்பை நிப்பாட்டிட்டு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க எதிர்பார்த்தபடியே அந்த 3 பேரும் ஆப்போசிட்ல பைக்ல வராங்க. ஜீப்பை பார்த்ததும் விஷ்ணு பைக்கை நிப்பாட்டிடுறான். உடனே விஷ்ணு சுமதியையும் பிரேமனையும் கீழே தள்ளி விட்டுட்டு வண்டியை யூட்டர்ன் போட்டு ஓடுறான். உடனே இவங்களும் ஜீப்ல அவனை ஃபாலோ பண்றாங்க. ஒரு இடத்துல விஷ்ணு தடுமாறி விழுந்துடுறான். சீக்கிரமா அவன் மேல வண்டி ஏத்துன்னு லாயக் சொல்ல ஆனா மூசா வண்டியை ஏத்தாம கட்டடிச்சு போறாரு. மூசா சிக்னல் கொடுத்ததும் ரசூலை தள்ளி விட்டு இப்ராஹிம் வெளியே குதிக்கிறாரு. மூசாவை குதிக்க விடாம பின்னாடி உமர் பிடிச்சுக்கிறாரு. மூசா ஜீப்பை வேகமா போய் மரத்துல மோத போறாருன்னு தெரிஞ்சு லாயக்கும் குதிச்சிடறாரு. இப்ப ஜீப்ல மூசா, கரீம், உமர்னு 3 பேர் இருக்காங்க. மூசா வண்டியை வேகமா ஒரு மரத்துல மோதினதும் கரீமும் உமரும் பயங்கரமா அடிபட்டு இறந்துடுறாங்க. விஷ்ணு எழுந்து ஜீப் கிட்ட வந்து பாக்குறான். அப்போ இப்ராஹிம் அங்க வந்து விஷ்ணுவை பிடிச்சு அவன் கைய பின்னாடி கட்டிடுறாரு. மூசாவுக்கு என்ன இருக்குன்னு போய் பார்த்தா அவருக்கும் ரொம்ப பலமா அடிபட்டிருக்கு. ஆனா அவர் இன்னும் சாகல. நீ அந்த பையனை எப்படியாவது காப்பாத்துன்னு அவர் சொல்றாரு. அப்போ விஷ்ணு அங்கிருந்து தப்பிச்சு ஓட பாக்குறான். இப்ராஹிம் விரட்டிட்டு போறாரு. ஒரு இடத்துல விஷ்ணு டக்கு நின்னுறான். என்னன்னு பார்த்தா ஆப்போசிட்ல லாயக் சுமதி கழுத்துல கத்திய வச்சுட்டு நிக்கிறாரு. ரசூலும் அங்கதான் இருக்கிறான். உடனே இப்ராஹிம் அவர்கிட்ட இருந்த கத்தி எடுக்கிறாரு. சுமதியை உயிரோட விடணும்னா நீ அவன் கழுத்தை அறுக்கணும்னு சொல்ற லாயக் சுமதி கழுத்துல கத்திய வச்சு அழுத்தி பிடிக்கிறாரு. சுமதியை காப்பாத்த வேற வழி இல்லாம இப்ராஹிம் விஷ்ணு கழுத்துல கத்திய வச்சு அறுக்க போகும்போது பிரேமன் துப்பாக்கியோட அங்க வந்து லாயக்கோட கையில ஷூட் பண்றாரு. லாயக் கீழே விழுந்ததும் உடனே இப்ராஹிம்
விஷ்ணு கை கட்ட அவுத்து விட்டு ஓட சொல்றாரு. அவனும் ஓடிடுறான். கையில புல்லட் காயத்தோட லாயக் விஷ்ணுவை துரத்திட்டு போய் ஒரு இடத்துல பிடிச்சி அவனை செமையா அடிச்சு போட்டு ஒரு பெரிய கல் எடுத்து அவன் தலையிலே போட போகும்போது யாரோ லாயக் முதுகுலே கத்தியால குத்திடுறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா இப்ராஹிம் தான். இப்ராஹிம் மறுபடியும் லாயக் வயிற்றுல குத்திடுறாரு. அவன் கழுத்து அறுக்க சொன்னப்ப யோசிக்கல, ஆனா இப்ப என் வயிற்றுல குத்திட்ட, அதுக்கும் இதுக்கும் இப்போ உனக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சிருச்சுன்னு கேட்கிற லாயக் நில குழஞ்சு போய் அங்கேயே உட்காந்துறாரு. அவர் அப்படியே விட்டுட்டு இப்ராஹிமும் விஷ்ணுவும் அங்கேருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிடுது. இப்போ இப்ராஹிம், மூசா, சுமதி, பிரேமன், விஷ்ணு எல்லாரும் ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இனி நாம பழையபடி இருக்க முடியாது இல்லையான்னு சுமதி சொல்ல, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் எப்படி முடியும்? என்னதான் நாம ஒத்துமையா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஜாதி மதம்னு வந்துட்டா எல்லாமே வேற வேற ஆயிடும்னு மூசா சொல்றாரு. விஷ்ணுவை நீ இங்கேருந்து தப்பிச்சு எங்க போகணுமோ போன்னு இப்ராஹிம் சொல்ல அவனும் அங்கேருந்து கிளம்புறான். இங்க லாயக் சாகர நிலைமையில இருக்கிறாரு. ரசூல் அவர் கிட்ட வந்து பாக்குறான். அவனை பாக்குற லாயக் அவன் கிட்ட கத்திய கொடுத்து எப்படியாவது விஷ்ணுவை கொன்னுடுன்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு. விஷ்ணு ஒரு பாலத்துல போயிட்டு இருக்கும்போது ரசூல் கத்தியோட அவனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை யுகங்கள் ஆனாலும் மனுஷனுக்குள்ள இருக்கிற இந்த ஜாதி மதம் இன வேறுபாடும் வெறுப்பும் இருந்துகிட்டே தான் இருக்கும். மனுஷன் இன அழியிற வரைக்கும் அந்த வெறுப்பு என்னைக்குமே அழியாது. ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் அது டிரான்ஸ்பர் ஆகிட்டே தான் இருக்குங்கிற மெசேஜோட அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு காட்டாம இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க.